அதாவது ஏப்ரல் 23 அன்று நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தலையில் அமைவதற்காக அரும்பாடுபட உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 750 கோடியில் கதவணையுடன் கூடிய தடுப்பணை அமைக்கப்படும் நெரூர் ஒருவந்தூருக்கிடையே. அது ஒரு மாசம் என்னன்றாரு, போதிய பணம் இல்லாதால் இந்த திட்டம் கைவிடப்படுதுன்றார். என்னத்தை செய்திருக்காங்க விவசாயிகளுக்கு? இது ஒட்டுமொத்தமா எங்களுக்கு செய்ய உள்ள போட்டு கொன்ற சட்டம். நேற்று பாத்தீங்களா, பதநீர் இறக்க சென்றவனை ஒரு காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சூட் பண்றார். அவனை பிடிக்கப்படாம ஓடி விற்கிறான். ஆளுங்கட்சி சேர்ந்தவனே கஞ்சா விற்கிறான். இது எங்க போய் முடியும் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பல கூட்டங்களை பேசியிருக்கார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. நான் வந்தால் முன்னுரிமை கொடுத்து இவர்களுக்கு மீண்டும் வாக்களிக்கலாம்.